ப்ரோ தூத்துக்குடியை சாப்பிடுங்க ப்ரோ, தூத்துக்குடியை சாப்பிடுங்க, தூத்துக்குடியை சாப்பிடுங்கன்னு ஏகப்பட்ட கமாண்டுங்க. சரி ரைட்டு, அதனால இன்னைக்கு தூத்துக்குடியை தான் சாப்பிட போறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு பாருங்க, வாங்க போய் சாப்பிடலாம். டீக்கு என்ன சாப்பிட போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிருக்கா டெண்டி மெண்டி குறுக்குறே அப்படின்னு இதை தான் சாப்பிட போறோம். நானும் அப்படியே இந்த சிப்ஸ் பேக்கெட் அப்படி இப்படின்னு பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறுக்குறே மாதிரி தான் இருந்துச்சு, பேர் மட்டும் வேற. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஹெச்சுக்கு என்ன சாப்பிட போறேன்னு பார்த்தீங்கன்னா அல்வா தான் சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா இது பொட்டி கடையில் கிடைக்கிற அல்வா தான், இருந்தாலும் டேஸ்ட் சும்மா ஜம்முன்னு இருக்கும். நான் நினச்ச மாதிரி சும்மா அப்படியே வாயில் வலிக்கிட்டு போச்சுங்க, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு டேஸ்ட். அடுத்ததான் என்ன சாப்பிட போறேன்னு பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கெட் தான் சாப்பிட போகிறோம். நானும் பிஸ்கெட்டை பிச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டேன், சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு. அப்புறம் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த கமெண்ட்ல உங்க ஊர் நேமையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்க ஊர் நேமையும் சாப்பிடுறேன். அடுத்து இன்னொரு ஓக்கு ஆரஞ்சு முட்டை தான் சாப்பிட போறோம். இந்த ஆரஞ்சு முட்டை 90s கிட்ஸோட ஃபேவரட்டான முட்டை. முதல் 50 பைசால இருந்துச்சு, இப்போ அப்படியே 1 ரூபா ஆக்கிட்டாங்க. சரி ரைட்டு, நானும் அப்படியே பிச்சு அப்படியே வாயில போட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். அடுத்ததா டீக்கு தேன் முட்டை தான் சாப்பிட போறோம். இதுவும் ஒரு வகையில 90s கிட்ஸோட ஃபேவரட்டான முட்டை தான். தேன் முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன, இன்னும் நம்ம சேனல் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஹெச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வெஜ் பிரியாணி அப்படிங்கிற ஒரு சிப்ஸை தான் சாப்பிட்டேன். நான் ஒரு கோளாறு மாதிரி பிக்கும் போதே எல்லாத்தையும் அந்தால கீழே ஓடிட்டேன். ஆனால் உள்ள 5 ரூபாய்க்கு நிறையா தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருந்துச்சு. இதான் ஹைதராபாத் வெஜ் பிரியாணியா. சரி ரைட்டு, அதுக்கடுத்து யூக்கு பார்த்தீங்கன்னா உளுந்த வடை தான் சாப்பிட போகிறோம். நானும் அப்படி இப்படின்னு சாப்பிட்டு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் எண்ணெயாக இருந்துச்சு, மற்றபடி நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததா கேஃபார் கடலை முட்டை தான் சாப்பிட போகிறோம். கடலை முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போது. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஊரையும் சாப்பிடணும் அப்படின்னா உங்கள் ஊர் நேமை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா யூக்கு என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து தான் சாப்பிட்டேன். யூல எனக்கு வேற எதுவும் கிடைக்கல, அதான் உளுந்து சாப்பிட வேண்டிய நிலைமை ஆயிருச்சு. சரி ரைட், சரி பார்த்துக்கலாம், டாஸ்க்கை முடிச்சா போதும் அப்படின்ட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அடுத்ததா டி ஃபார் டைரி மில்க் தான் சாப்பிட போகிறோம். அப்புறம் என்ன அப்படி இப்படி நான் ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரிங்க, நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் ஐக்கு என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன். நீங்கள் எல்லாருமே நினச்சிருப்பீங்க ஐக்கு ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி நானும் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட சும்மா நல்லா ஜில்லு ஜில்லுன்னு சும்மா ஜம்முன்னு இருந்துச்சுங்க. அடா ஒரு வழியா தூத்துக்குடியே சாப்பிட்டு முடிச்சாச்சு வெற்றிகரமா. அடா அடுத்து என்ன, உங்க ஊர் நேமையும் கமெண்ட் பண்ணுங்க, சாப்பிட்டுலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. அடுத்து டிஃப்ரெண்டான டாஸ்க்ல சந்திக்கலாம்.